ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி காலகட்டம் வரும். ஒரு மாத காலம் முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்கள் ராசியிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்போ 3ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் இந்த நேர காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்போ 3, 10ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி வேணா இருக்கும்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்திருக்கும். அப்போ சனியும் செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன கிளர்ச்சிகளை தூண்டி விடக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு கொண்டிருவீங்க. உங்களால் யாராவது ஒரு சிலர் தப்பு செய்தாங்கன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படலாம். அதை நினச்சி நீங்கள் கோவப்படுங்க, சண்டை சச்சரவுகள் போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க. அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் யார் என்ன குற்றங்கள் செய்தாலும் அதை பற்றி நீங்கள் பொறுத்து கொண்டு தான் தீரணுன்றீங்க. சனியும் செவ்வாயும் உங்கள் ராசியிலே இருக்கனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த உலகத்தில் படைத்தவனுக்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அவனுக்கே பவர் உண்டு. நம்ம எந்த ஒரு மனிதருக்கும் தண்டனைகள் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு சரி காலம் பதில் சொல்லும், தெய்வம் பதில் சொல்லுன்ற மாதிரி நீங்கள் விலகி போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்ன இவர் இந்த இந்த நேர காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறமா இவனா வேலை செஞ்சுட்டு இருக்கான், இவனுக்கு நல்லது செய்யணுமா, இவனை பாராட்டணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்த்து இருந்தீங்க அப்படின்னாக்கா, அவன் மேலே கோவப்பட்டீங்க அப்படின்னாக்கா சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் போதானே ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 7 சனி வேறு வந்துருச்சு இல்லைங்களா. 7 சனி வந்துன்னா இந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்னொரு 5 வருட காலகட்டத்துக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படலாம். அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் இந்த நேர காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் மட்டும் போகாமல் இருங்க. வண்டி வாகனத்தை கவனமாக இயக்கிறது நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் இரவு நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய நபர்கள்லாம் இரவு நேர வேலைகளை குறைச்சிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன் புதன், 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான், அவன் ராகுவோட சம்மந்தப்பட்டு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்தோட தொடர்பு பெறார். இந்த மாத காலங்களில் தெளிவாக சொல்ல வரங்க. இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் மனதில் முக்கியமாக மாணவ செல்வங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் அதிபதின்றது காதல் எண்ணத்தை தூண்டக்கூடிய கிரகம். 7ஆம் இடம்ன்றது திருமணம். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தனக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்து ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த மாணவ செல்வங்கள் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ யாரோ ஒரு பையனையோ நினைக்கிறோம், 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஓடி போய் திருமணம் பண்ணுறது, அதனால் பிரச்சனை இது மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. அதனால் தெளிவாக சொல்ல வரங்க, மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் தவறான முடிவுகள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். மாணவ செல்வங்களுக்கு தான் இந்த மாத காலகட்டங்களே பிரச்சனைகள் வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு. யாராவது உங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னாக்கா உடனே அதை 4 பேர்கிட்ட தெரியப்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வைக்கிறோம். அதை நீங்கள் உங்கள் மனசுலேயே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் நினைச்சு உங்களுக்கே பாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் நீச பலம் பெற்று ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு பாதிப்புகள். 5ஆம் அதிபதி நீசம் பெற்று உட்கார்ந்துருக்கார். 7ஆம் அதிபதியும் அதோட ராகுவோட சம்மந்தப்படுறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் திருமணம் நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரியான வரன் தானா அப்படின்றது கேட்டுக்கிட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு கொண்டிருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே யாருக்கிட்டையும் கொஞ்சம் தேவைக்கு அதிகமான பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா ஏதுன்ற மாதிரி இருக்கணும். அளவுக்கு மீறி யாராவது நம்ம மேலே ஆசைபாசங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரிங்க, அல்லது பிரச்சனைகள் வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களை விட்டு விலகி வரதான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் மனசுலேயே போட்டு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்தலாம். அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு தரும். ஏன்னா குலதெய்வமானது இந்த நேரத்தில் நீசமடைஞ்சு உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இப்போ புதன் பகவான் நீசமடைஞ்சிருக்கனால இந்த நேர காலங்களில் உங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டுருங்க. ஒருவேளை உங்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களோட குழந்தைகள் யாராவது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் குடும்பத்தோடு இந்த நேர காலங்களில் உங்கள் குலதெய்வ கோயில் போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. அதேபோல் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் தடைகள் ஏற்படலாம், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம், கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகலாம், கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், குடும்பத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம், வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. அதனால் இந்த மாத காலங்களில் இவ்வளவு பிரச்சனை வருதுன்ற மாதிரி நீங்கள் துவந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு மாத காலம் மட்டும் போகட்டும். அதுக்கு பிறகு சூரியன் பயிற்சியாகி தன் ராபஸ்தானத்துக்கு சென்று ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்றுட்டார்னா இது எல்லாமே யோகமாக மாறக்கூடிய அமைப்பு உருவாகுன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால உங்களோட மனைவிக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு.
தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று விதிங்க. அதேபோல் தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. அப்போ 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமாக லாபங்கள் பெறலாம். அதேபோல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழில் சார்ந்த விஷயங்களை கணவனாக இருந்த மனைவி முன்னிறுத்தும், மனைவியாக இருந்த கணவனை முன்னிறுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். இதுக்கு முன்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்துக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கின்றீங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏற்கனவே திருமணமாகி ரத்தான அவர்களுக்கு 2வது திருமண யோகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாலமான நல்ல ஒரு பிணைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் எந்த ஒரு காரியங்கள் செய்யினாலும் உங்களோட மூத்த சகோதரத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும்ன்றீங்க. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து பேசுகிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் 2 ராகு 8 கேது போன்றதுனால உங்களோட அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகளும் கூடத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றீங்க. இந்த பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தின் கர்ணநாதன் வழிபாடு செய்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவகரணமாக இருந்தனால பவகரணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாயின் அம்சமான லட்சுமி நரசிம்மர், அதாவது நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுனாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகுன்றீங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் கிடையாது. இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. 5ஆம் அதிபதி இந்த நேரத்தில் ராகுடன் சம்மந்தப்படுறதுனால டெஸ்ட் பேபிக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் நார்மலாக கருத்தரிக்கவங்களுக்கு சொல்ல வரலங்க. அந்த மருத்துவத்தினால டெஸ்ட் பேபிலாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராகுவுடன் புதன் சேரக்கூடிய காலங்களில் டெஸ்ட் பேபி செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.